வணக்கம். திரையரங்கம் இன்டர்ஸ்டெல்லார் 2014ஆம் ஆண்டு திரைக்கு வந்த ஹாலிவுட் திரைப்படம். அந்த திரைப்படம் இப்போ 11 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படத்தினுடைய இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன். இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு வரும்போது இது அகாடமி விருது அப்படின்ல சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதுக்காக அகாடமி விருது, ஆஸ்கார் விருது வாங்கிய திரைப்படம். அதிலிருந்தே இந்த படத்தினுடைய சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது ஆக்சுவலாக ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அறிவியலை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். இதில் ஜோசப் கூப்பர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். அவர் நாசா அங்கே பைலட்டாக இருப்பவர். அவருடன் அங்கு அமேலியா அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், ஒரு பெண் கதாபாத்திரம். ஆக்சுவலாக அமேலியா பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கதாபாத்திரம். அவங்க நாசாவில் அவங்க சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானியாக இருப்பவர். இவங்க 2 பேருடைய தலைமையில் இன்னும் சிலர் இணைந்து இவங்க விண்வெளி பயணம், சனி கிரகத்தை நோக்கி இவங்க விண்கலத்தில் பயணம் செஞ்சு போகிறாங்க. அதாவது இவங்க எப்படின்னா ஃப்யூச்சர் இதை வச்சு போகிறாங்க. ஃப்யூச்சரில் இப்போ பூமியில் ஜனத்தொகையெல்லாம் அதிகமாகி அப்படியே கிட்டத்தட்ட வேறு ஒரு கிரகத்தில் போய் மனிதர்கள் வாழக்கூடிய காலம் அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி வச்சு, அப்படிப்பட்ட ஒரு சூழல் வேற்று கிரகத்தில் இருக்கிறதா, சனி கிரகத்தில் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் அப்படின்ற ஆங்கிளில் இவங்க விண்கலத்தில் இங்கேருந்து பயணம் செஞ்சு போகிறாங்க. அந்த பயணத்தில் எப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் உண்டாகுது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகுது, அந்த போன இடத்தில் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், இதையெல்லாம் தாண்டி அவங்க பூமிக்கு எப்படி திரும்ப வருகிறார்கள், திரும்பி வந்த பிறகு என்ன நடக்கிறது, இதுதான் முழுக்க முழுக்க இந்த ஸ்பேஸ் ட்ராவல்ன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் ட்ராவலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இன்டர்ஸ்டெல்லார். இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலேயே பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த படம் ஸ்க்ரீனுக்கு வரும்போதே எங்கே பார்த்தாலும் இந்த படத்தை பற்றி பேசினாங்க. இன்டர்ஸ்டெல்லார் திரைப்படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம் கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ணாலே அது கிட்டத்தட்ட நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்றது ஒன்று. கிட்டத்தட்ட அவருடைய படம் கட்டாயம் ஏதாவது ஒரு பிரிவுலையோ 2 பிரிவுலையோ இல்லாட்டி பல பிரிவுகளையோ ஆஸ்கார் அவார்டு கட்டாயம், அகாடமி விருதை கட்டாயம் வாங்கிறோம். அந்த அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு காட்சிகளை மிகவும் சிறப்பாக அமைக்கக்கூடிய மாபெரும் திறமைசாலி கிறிஸ்டோபர் நோலன். 11 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ். இப்போ கூட பீப்புள் போய் ஏன் பார்க்குறாங்க, அந்த ஒரே ஒரு டைட்டில் தான், கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்ற டைட்டில் தான். இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலே இந்த திரைப்படத்தை நான் பார்த்தேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்திருக்கும் போது இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது காரணமே கிறிஸ்டோபர் நோலனுடைய பேரை பார்த்து தான். கட்டாயம் பார்த்துருவோம் அப்படின்னு. இது என்ன ஆச்சரியமான ஒரு மேட்டர்னா, 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் கூட பழமை தட்டாமல், இப்போ கூட இந்த மாதிரி ஒரு படத்தை வேறு யாராவது இயக்க முடியுமா, இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் அமைக்க முடியுமா, எப்படி ஒன்லி ஹாலிவுட் கலைஞர்களால் மட்டும்தான் முடியும் உண்மையாகவே. ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, உலக மார்க்கெட் அப்படின்னு வரும்போது ஹாலிவுட் திரைப்படங்களில் தான் அந்த அளவுக்கு பணத்தை கொட்டி எடுக்க முடியும் அப்படின்றது மறுபடியும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. இந்த படத்தினுடைய திரைக்கதையை தன்னுடைய தம்பி ஜோனத்தான் நோலன் அவருடன் இணைந்து கிறிஸ்டோபர் நோலன் செய்திருக்கிறார். இருவரும், அதாவது 2 பிரதர்ஸும், ஜோனத்தான் நோலன், கிறிஸ்டோபர் நோலன் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருக்கிறார்கள். படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த அறிவியல் பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களை விண்கலத்தில் பயணம் செஞ்சு போகும்போது மாடர்ன் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது, இதை எப்படி சினிமாவில் இதை எப்படி பிக்சரைஸ் பண்ணி, இதை எப்படி மினியேச்சர் காட்சிகள் அப்படின்றது சொல்கிறாங்களே, அந்த மினியேச்சர் காட்சிகளை வியக்கும் அளவிற்கு அமைச்சிருக்காங்க அப்படின்றது தான். அது உண்மையாகவே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது வேற்று கிரகங்களில் இவங்க போய் நடக்கிறது, அங்கே சில விண்கலத்திலேயே சில சிக்கல்கள்லாம் உண்டாகி அப்படின்னு வரும்போது அதற்கு பிறகு என்ன நடக்கிறது, இதற்கு முன்னாடி பயணம் செஞ்சு போனவர் அங்கே சில சிக்கல்களில் இருந்து இவங்க போய் இவங்க சந்தித்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதெல்லாம் அவருக்கு. அதனால் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம மனசுக்கூட எழக்கூடிய அளவிற்கு இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விண்கலத்தில் பயணம் செஞ்சு போகும்போது வேற்று கிரகத்திற்கு போய் அப்படின்னு வரும்போது அங்கே 2 இயர்ஸ் 2 வருஷம் இவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுங்க. பூமியில் இருக்கக்கூடிய வயசுப்படி 23 வருஷம் ஓடி போச்சு. அவனை படம் பார்க்குறவங்க உடனே சிரித்தாங்க. என்ன அப்படின்னு, நம்ம படம் ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ் அப்படின்றது 23 வருஷம் ஓடி போச்சா, நம்ம அங்கேருந்து கிளம்பி 23 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு.
அது அப்போ இங்கே 2 இயர்ஸ்ன்றது 23 வருஷம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் திரைக்கதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதில் படமாக்குறவங்க ஒருவேளை காதில் பூ சுற்றுறது அப்படின்ற மாதிரி நினச்சாங்களான்னு தெரியல. இது மாதிரி 2-3 இடங்களில் சிரித்தாங்க அப்படியே கிண்டல் கேலியோடு அப்படின்னு. ஏதோ நம்ம விட்லாச்சாரியா படங்களில் வர மாதிரியான மேட்டர்கள் அப்படின்ற மாதிரி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தால் கூட இந்த படத்தினுடைய எடுத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, அதை வந்து கிறிஸ்டோபர் நோலன் எப்படி கையாண்டு இருக்கிறார், எப்படி இயக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த மேக்கிங் இருக்குல்ல, அந்த மேக்கிங் வந்து நம்மளை பிரமிக்க வைக்கிது அப்படின்றதான் உண்மை. அதில் இந்த மாதிரி படங்களில் வந்து லாஜிக் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சயின்டிஃபிக் பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை எப்படி தயாரித்திருக்கிறார்கள், எப்படி இயக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த அளவில் பார்த்தால் இந்த படத்தினுடைய காட்சிகளை மிக அருமையாக கிறிஸ்டோபர் நோலன் இயக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மேத்யூ மெக்கனாகே அவர் தான் ஜோசப் கூப்பர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். ஆனி ஹேத்வே ஒரு அருமையான நடிகை. பல திரைப்படங்களில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுகளை பெற்றவர். அப்படி வரும்போது அவங்க வந்து அமேலியா பிராண்ட் கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு சிறப்பாக நடித்திருப்பார் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு மிக அருமையாக நடித்திருக்கிறார். ஜெசிகா சாஸ்டைன் அவங்க தான் ஜோசப் கூப்பர் இருக்கார்ல, அவருடைய மகளாக நடித்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு இளம் பெண்ணாக வர்றாங்க. படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து அந்த கதாபாத்திரம் எப்படி முதுமை அடைந்து, அதாவது அவர் சொல்லுவார், நான் திரும்பி வரும்போது அநேகமாக மகட்ட சொல்லிட்டு போவார். அவர் ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால், அப்பா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கூப்பர் இருக்கார்ல, ஜோசப் கூப்பர், அவர் வந்து மர்ஃபி அப்படின்றது மர்ஃப் அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவார். அந்த மர்ஃப் என்ற மர்ஃபிகிட்ட தன் மகள்கிட்ட அந்த சிறுமிகிட்ட சொல்லிட்டு போவார். விண்வெளி பயணமெல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அநேகமாக நம்ம 2 பேருடைய வயசும் ஒரே வயசாக இருக்கும் அப்படின்ற பேட்டர்னில். அது அவர் அங்கேருந்து திரும்பி வந்துடுவார். வரும்போது அவர் முதுமையெல்லாம் அடைஞ்சு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அங்கே தானே இது வருஷங்கள் ஓடி இருக்குது. திரும்பி வரும்போது அவர் வந்து சராசரியாக இருப்பார். ஆனால் இவருடைய மகள் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மர்ஃபி அந்த கதாபாத்திரங்களை அது முதுமை அடைந்து அப்படின்ற மாதிரி வச்சு கிளைமேக்ஸில் வரும். அது ஒரு புதுமையான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிகச்சிறந்த நடிப்பு கலைஞர்களுடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. அந்த நடிப்பு கலைஞர்களுடைய பங்களிப்பை வைத்துக்கொண்டு, நவீன தொழில்நுட்ப அம்சங்களை வைத்துக்கொண்டு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸுக்காகத்தானே ஆஸ்கார் அவார்டு கிடச்சிருக்கு. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸை எந்த அளவிற்கு படம் பார்க்கும் ரசிகர்கள் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அமைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த படத்தினுடைய காட்சிகளை அருமையாக அமைத்து மிகவும் சிறப்பாக இன்டர்ஸ்டெல்லார் திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் கிறிஸ்டோபர் நோலன். அதனால் இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் சமயத்தின் போது கூட அந்த திரைப்படத்தை முழு மனதுடன் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நிச்சயம் உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.